சீமானே, நீ திங்கிற சோத்துல உப்பு இருக்கா? திமுக காரணங்கள்லாம் வாயடைக்க என்ன கம்மு வாங்கி பயன்படுத்துறானுங்க? எப்ப பார்த்தாலும் வாயை பொத்திக்கிட்டே இருக்கே, எந்த பிரச்சனை நடந்தாலும் வாயை திறக்கவே மாட்டியே. திருச்சி மணச்சநல்லூர்ல அவங்க திராவிட கும்பல் 8000 ரூபாய் டோக்கன் கொடுக்குறான்னு சொல்லி ஊரு ஃபுல்லா அறிவிச்சீங்க பாத்தீங்களா? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும். அந்த மாதிரி டோக்கன் கொடுக்குற இடத்துல போய் உங்க திராவிட கும்பல்கிட்ட எனக்கு இன்னும் டோக்கன் கொடுக்கல, எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்காக சாதியை சொல்லி அவமானப்படுத்தி அந்த பெண்ணை தாக்கி அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகளால பேசி அந்த பிள்ளைய மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்ய தூண்டினது உங்க திராவிட கும்பல். அவங்களுக்காக ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல. நீதான் சொல்லுவியே, பட்டியலின சகோதரிகளோட நாங்க பாதுகாவலர், நானே பட்டியலின மக்களுக்கு நான் அரணா வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே பொத்திட்டு ஓரமா உட்காந்துருக்க. வாயை திறந்து கேட்டிருக்கணுமா வேணாமா? அதுவும் கூட வேணாம் ஐயா. ஒரு இரங்கலாவது நீ தெரிவிச்சிருக்கணுமா வேணாமா? ஏன் உங்க காபந்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவராவது ஒரு இரங்கல் தெரிவிச்சாரா? வெக்கமே இல்லாம நீ இன்னும் அவங்க கூட்டணியில் இருக்க. சீ, அசிங்கமா இல்ல? கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை இருக்கிறவனா இருந்தா நீ வாயை திறந்து ஏதாவது பேசணும். இதுக்காண்டி நீ திமுக கட்சிக்காரன கண்டிக்கணும். நீ ஒரு உண்மையான ஆண்மகனா இருந்தா, பட்டியலின மக்களோட உண்மையான பாதுகாவலனா நீ இருந்தா, திமுக கூட்டணியில இருந்து வெளியே வந்து இப்படி பட்டியலின மக்களை அசிங்கப்படுத்தின உங்க கூட்டணி எனக்கு தேவையில்லை, நீ வெளியே வந்து காமி. கேவலம் 8 சீட்டுக்காக ஆசைப்பட்டு போய் பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்துட்டு அசிங்கப்பட்டு இருக்க. கேவலமா இல்ல? மக்களே, ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி சிந்திச்சு ஓட்டு போடுங்க. திரும்பவும் இந்த திராவிட கும்பல் ஆட்சிக்கு வந்தா நாசமா போயிரும் இந்த தமிழ்நாடு. மனசுல வச்சுட்டு ஓட்டு போடுறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாலேயாவது யோசிச்சு ஓட்டு போடுங்க.